ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மீன் கறி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம இன்றைக்கி இந்த மீன் கறியை சமைக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சட்டியை நல்லா சூடு பண்ணிடணும். பண்ணிக்கப்புறமா நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொள்ளலாம். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். அதுக்கப்புறமா பூண்டு 4 பல் 5 பல்லுக்கிட்ட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதையும் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா நச்சீரகம், அதுக்கப்புறம் கடுகு, இது எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறமா தக்காளி பழம். இது நான் ஒரு பழம் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். கறித்தூள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தேவையான அளவு, கறிக்கு தக்கன மாதிரி நம்ம தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நம்ம ஒரு அளவாகவே நம்ம கறிக்கு கறித்தூளை சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு கப்பளவுக்கு புளி சேர்த்துக்கொள்ளலாம். இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கு அப்புறமா இதோட நம்ம தண்ணி பால் சேர்த்துக்கொள்ள போகிறோம். இதை நம்ம 2 கப்பளவுக்கு சேர்த்துக்கொள்வோம். அதுக்கப்புறமா இதை நல்லாவே நம்ம கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் கறியை. ஏன்னா அப்போதான் தூளில் இருக்கிற பச்சை வாடை எல்லாமே போகும். போனதுக்கு அப்புறமா நம்ம மீனை கட் பண்ணி வச்சுருக்கிற மீனை அதுக்குள்ளே போட்டுடலாம். இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம அடுப்புலேயே வச்சுக்கொள்ளலாம். மீன் குயிக்காகவே அவிஞ்சிரும். அதனால் நம்ம ரொம்ப நேரமாக நம்ம அவிக்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் போதும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான சுவையான மீன் கறி ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.